அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை பார்க்கிற போது இது என்னன்னு எனக்கே புரியல. இது எம்எல்ஏ பேசும்போது சொல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுமிச்சா இருக்கும்போது இப்படி ஒரு கூட்டம் இல்லை, நம்ம எதிர்கட்சியில இருக்கும்போது இப்படி ஒரு கூட்டம் இல்லை. இப்ப தீர்த்து போன கட்சின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் பாரு. அந்த தீர்த்து போன கட்சின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கிற போது இது தீர்த்து போன கட்சியா? இதை யோசனை பண்ணி பாருங்க. இந்த கட்சி தீர்த்து போன கட்சியா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னா புரட்சி தலைவர் அம்மா பெண்களுக்கு மிக முக்கியம். எனக்கே ஆச்சரியம் தான். எம்எல்ஏ சொன்ன மாதிரி பெண்களை பார்க்கிறப்போ இதுக்கு முன்னாடி அமைக்கி வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் சேர்மன் அமுக்குனாங்கன்னு. ஆனா அவங்க வெளியில சொல்லாமே இருந்தாங்க, இப்பதான் வெளியில சொல்றாங்க. அது மாதிரி ரொம்ப அங்க கடைசியா இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காருங்க, அப்படியே கொஞ்சம் உட்காருங்களேன். அவ்வளவுதான். இப்ப பேச்சாளர் நல்லா பேசக்கூடியவர், கருத்துக்களை சொல்லக்கூடியவர், ஆழமாக உங்கள் சிந்தனைகளை பதியக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அவர் பேச போறார். நீங்க அமைதியா இருங்க. நன்றி சொன்னார் எம்எல்ஏ. அவர் ஜெயிச்ச வந்த தொகுதிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொன்னாரு. இங்க பாருங்க, மதுராந்தக தொகுதியில் ஓட்டு போட்டவங்களுக்கு இவர் நன்றி சொன்னார். இப்படி எப்படி இருக்காரு? ஒருத்தர் இங்க ஜெயிச்சுட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு நன்றி சொல்லவில்லை. கூடுகிற கூட்டத்தில் கூட, அவர்கள் நடத்துற கூட்டத்தில் கூட இந்த மக்களுக்காக நன்றி சொல்லி அந்த கூட்டத்தில் பேசவில்லை. இங்கேயே ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க போது, அங்கதான் சேர்மனுக்கு இடிக்குது. சேர்மனுக்கு அந்த இடத்துல தான் அவங்கள வச்சு செய்திருக்காங்க. இங்க இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க, ரொம்ப பேசியிருக்காங்க. அது எதுக்கு தான் பேசுறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அவங்க வந்து கூட்டணியில வந்து ரொம்ப கூட்டமா இருந்ததெல்லாம் வந்து அவங்க தான், அது எங்களுக்கே தெரியும். நாங்களே வந்து நினைப்போம், இந்த மாவட்ட கழக செயலாளர் திமுகவில் இருக்கிற மாவட்ட கழக செயலாளரோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கிருந்து வந்து மற்ற துறையில் இருந்தெல்லாம் எல்லா வகையிலும் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு சேர்மனை பேசுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். இது வந்து இப்ப பேசுறதுக்கு எனக்கு வந்து இப்போ நேரம் இல்லை. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இது அழிக்க முடியாத இயக்கம். இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில இந்த இயக்கம் பல சோதனைகளை கண்டிருக்கிறது. 2017க்கு பின்னாலே ஒரு சோதனை கண்டது, அதற்கு பின்னாலே இப்பொழுது ஒரு சோதனை கண்டது. எல்லா சோதனையும் வென்றெடுத்து கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். அவரை யாராலும் அழிக்க முடியாது. கேட்கிறார், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றார். குதிரை பேர் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் வந்து ஒவ்வொருத்தரையும் இழுத்துக்கிட்டு இருக்கிறார்? அன்னைக்கு விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் அன்னக்காவடிங்க இங்க இருக்கிற வரைக்கும் ஆனா எடப்பாடியார் காரில் ஏறிக்கிட்டு வள வந்தவர்கள். கரூர்ல இருக்க விஜயபாஸ்கர் இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்க விஜயபாஸ்கர் இருக்கட்டும், ஆனா எடப்பாடியார் காரில் வந்து ஏறிக்கிட்டு போன முதலமைச்சராக இருக்கிற போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் காருக்கு டயர்ல என்னது சொல்லி டயர் நக்கிட்டு சொல்லுவாங்க. டயர் நக்கிட்டு உட்காந்துருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. அங்க போய் டயர் வெளியில போட்டிக்கோல, உள்ள சேர்க்கல, வெளியில போட்டிக்கோல, வாசலோட இதுல நின்றுகிட்டு அசிங்கமா நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்கிறது. அந்த விஜயபாஸ்கர் சொல்கிறார், கரூர் விஜயபாஸ்கர் எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. என்ன அப்ரோச் பண்ணாங்க? யார் அப்ரோச் பண்ணாங்க? அப்போ என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்? டிவிகேவில ஆள் இல்ல, பலம் இல்ல, வாக்குகள் இல்ல, ரசிகர் இருக்கா. அந்த ரசிகர் வந்து ஓட்டா மாறாது. இங்கே ஒவ்வொரு பகுதிகளிலும் கட்டமைப்பு இருந்தாலும் ஓட்டா மாறும். ஆனா இன்னைக்கு ஜனங்க போட்டுக்கிறதெல்லாம் மாத்தி ஒரு ரீல்ஸ் முகத்துல ஒரு நடிகர் என்ற வகையில மாத்தி ஜனங்க போட்டிருக்கு. ஆஹா, திமுகவை பார்த்துட்டோம், அண்ணா திமுகவை பார்த்திருக்கிறோம், இவன் வந்திருக்கானே, இவன் நிறைய சொல்லி இருக்கிறானே, என்னடா சொல்லுங்க. தமிழ்நாடு முழுசும் பஸ்ல பிரியா போனோம், அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி பண்ணியா 4000 ரூபாய் வந்து படிச்ச இளைஞர்களுக்கு வேலை 4000 ரூபாய் கொடுப்பேன். 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுப்பேன். தாய் மாமா சீர் கொடுப்பேன். அப்புறம் வந்து பென்ஷன் வந்து 3000 ரூபாய் கொடுப்பேன். ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் செய்யணும்னா வருஷத்துக்கு 12 லட்சம் கோடி வேணும். நீ பட்ஜெட் போடுறதே 4 லட்சம் கோடி. அங்க கடை இருக்கிறது 10 லட்சம் கோடி கடை இருக்கு. இதை வச்சுட்டு நீ என்ன செய்ய போற? இது நடக்காது. மக்கள் என்ன பண்ண போறாங்க தெரியுமா? அடுத்து இங்க மதுராந்தகத்துல இடைத்தேர்தல் வரட்டும். இடைத்தேர்தல் வந்ததை என்ன பண்ண போறாங்க தெரியுமா? ஸ்டாலினை பார்த்துட்டோம், திமுக இன்னும், ஓ இவனையும் பார்த்துட்டோம், இவனும்
இங்க வந்து இவனும் ஒண்ணும் செய்யல, பாலியல் தான் தொல்லை இருக்கு, நிறைய போதைப் பொருள் தான் நிறைய இருக்கு. அவன் வந்து அதை அடக்கிறேன்னு சொன்னா அதை கூட அடக்கல. அப்போ இவன் லாய்க்கு இல்லை. அடுத்து யாரு? கொரோனாவில் பார்த்தவரு எடப்பாடியார். கொரோனா காலத்துல 11 மாதம் இங்கே ஊரடங்கு போல உள்ளே வீட்டுக்குள்ளே ஜனங்கள் பிடித்து கொண்டிருந்த போது, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த போது, அந்த மக்களுக்கு கஷ்டமில்லாமல் உணவுப் பொருட்களை அளித்து 11 மாத காலம் ரேஷன் கடையிலே அளித்து கஷ்டத்தை போக்கியவர் எடப்பாடியார். வெள்ளம் வந்த போது நிவாரணம் தந்தவர் எடப்பாடியார். விவசாயிகள் பாதிக்கின்ற போது நிவாரணம் தந்தவர் எடப்பாடியார். எல்லா வகையிலும் நிவாரணம் தந்தவர். ஆல் பாஸ் போட்டவர். ஏழை பிள்ளைகள் நீட் தேர்வை ரத்து செய்ய மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தா ஒருத்தன். ஆனா அதை நீட் தேர்வை ரத்து செய்யவே முடியாதா அப்படின்னு தெரிஞ்சு அண்ணன் எடப்பாடியார் ஒரு ஆட்சி காலத்தில் முயற்சி எடுத்து பார்க்க முடியாமல் போய் கடைசியில் என்ன பண்றீங்களா? 7.5% அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடை கொடுத்து, உள்ஒதுக்கீட்டை மருத்துவத்தில் கொடுத்து டாக்டர்களாக ஆண்டுக்கு 600 பேர்களை டாக்டர்களாக உருவாக்கி தந்த பெருமை சமூக நீதி காத்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தாண்டா இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க? மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ மிஸ் பண்ணிட்டோம், அடுத்து எப்போ வந்தாலும் அவங்க எடப்பாடியாருக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அதனால இன்னைக்கு அடுத்து நடக்க போற தேர்தல், அந்த தேர்தலில் நீங்க செய்ய வேண்டியது, இந்த மக்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. இங்க சொன்னாங்க பாருங்க, அக்கா தங்கச்சி அம்மா தம்பி அம்மா என்ன நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவங்க பண்ணிட்டாங்க நல்லா இருக்கிறதுக்கு. இதெல்லாம் கூட ஒன்று சொன்னாங்க, இதை கட்டுறது பத்தி, பாலம் கட்டுறதை பத்தி எம்எல்ஏ இருக்கும்போது வந்து கல்யாணத்துக்கு கூட வந்து எம்எல்ஏ இருக்கும்போது செய்துட்டு சொன்னாங்க. நான் வந்து ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், பாலம் கட்டுறதை பத்தி அந்த ஞாபகம் வரும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்து ஒரு சட்டசபையில் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இதெல்லாம் உங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பாலத்தை கட்டுறதை பத்தி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அந்த கேள்வியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் எழுப்புறது, அது வேற பரவாயில்ல. அதை எழுப்புறது அது என்ன பாலம் ஏதா பாலம் ஒரு கண்டாலும் சொல்லலை. அவன் என்ன பண்ணிட்டான், சட்டசபையிலேயே அசிங்கப்படுத்தினான் துரைமுருகன்.